இந்த கல்குவாரி ஓனர்களுக்கும் கல்குவாரியினுடைய எல்லாருக்கும் ஆதரவு கொடுங்க. நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருள் மாதிரி இது ஒரு அத்தியாவசிய பொருள். ரோடு போகிறதுக்கு பில்டிங் கட்டுறதுக்கு அத்தனை பொருளுக்கு நாங்கள் மல்லு கட்டுறோம். ரவா பகலாம் மாரடிக்கிறோம். எங்களெல்லாம் நாங்கள் பெருசாக ஒன்றும் கொள்ளடிக்கல, எதுவும் பெருசாக திருடி இல்லை. காட்டுறது போகிறாங்களே மீடியாவில் எல்லாம் கடன், ஒரு வண்டியில் இல்லாத எல்லாமும் கடன், எல்லாத்தையுமே கடன் வாங்கி நான் தொழில் பண்ணுறோம். பார்க்குறவங்க கண்ணுக்கு இது பெருசாக பண்ணுற மாதிரி தெரியுது. எங்களுடைய கணக்கு வணக்கெல்லாம் இருக்குது, எடுத்து போகிறோம் பாருங்கள். எங்களுடைய தர்மத்தை பாருங்கள், நியாயத்துப்படி இது ஒளிபரப்புங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நாங்கள் நாட்டினுடைய வளர்ச்சி பல வகையில் அரசாங்கத்துக்கு தேவையான வரியும் கட்டி மக்களுக்கு தேவையான பொருள் சென்று சேர்த்து பண்ணி நாங்கள் செஞ்சுனுக்கிறோம். இது எங்களுக்கு ரொம்ப ஒரு லோடுக்கு 500 ரூபான்றது நான் என்ன பண்ண முடியும்? ஒரு நாளைக்கு 20-30 லோடு எடுக்கிறாப்புல. ஞாயிற்றுக்காலம் மட்டும் 4500 குறைச்சி கொடுத்துருக்குறேன். மற்ற வண்டிகளுக்கெல்லாம் லோடு போட விட்டாது. என் கம்பெனி உள்ள வந்து அவர் அதிகாரம் பண்ணுறாரு. வேறு வண்டி லைனில் வர வண்டியை போட விட்டாமல் லோடு அந்த வண்டியில் முடுக்கி விட்டுட்டு இவர் தான் நான் லோடு போடுவேன்னு அந்த டேக்கில் போடக்கூடிய லோடே 75 கன அடி போடணுங்க. 1.5 யூனிட்டாக போட்டு வண்டி வெளியே எடுத்துன்னு போகிறாங்க. இதுக்கெல்லாம் புட்டேஜ் இருக்குது. இது எங்களால் கேட்க முடியல. கேட்டால் நாங்கள் லோக்கல் அடிக்க வராங்க. யார் கவுன்சிலர் பேர் முத்து வண்டி பேரில் முத்து சுதாகர், 9வது வார்டு கவுன்சிலருன்னு என்னை மிரட்டுறாரு. நானும் எம்எல்ஏ கட்டியும் பேசிட்டேன், இவர்கிட்டையும் சொன்னேன். நாங்கள் இன்னும் பண்ண முடியாது, நீங்கள் என்ன சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக்கினா. அதுக்கப்புறம் தான் நான் கம்ப்ளைண்ட் நாடி போனேன். ஆளுங்கட்சியிலும் எல்லாருடைய உதவியும் நான் கேட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்டுக்கு போனேன். கம்ப்ளைண்ட்டுக்கு நீ போய் என்ன பிடிங்கிட்டு நான் அதையும் கேட்குறாப்புல. நான் எப்படி தான் நான் தொழில் பண்ணுறது? இந்த ஆஃபீஸில் இத்தனை பேர் முன்னிலையில் நீ என்னடா என் மயிரை பிடிங்கிடுவான்னு கேட்குறாருங்க. நான் இவ்வளோ பேர் முதல்ல போட்டு ஒரு தொழிலை போட்டு வருஷ கணக்கில் அவருக்கு நான் கடன் கொடுத்து ஒரு தொழில் செஞ்சு நான் என்னங்க அந்த மான மரியாதை இல்லாத பொழப்பு எங்களுக்கு இதெல்லாம் என்ன இருக்குது? போன வாரத்தில் காற்றுல விழுந்த சீட்டு அந்த இது என்னால் பொலிஷனில் போன வாரத்தில் காற்றுக்கு விழுந்த சீட்டை என்னால் எடுத்து போட முடியலைங்க. ஆள் வரல, வந்த ஆள் கூலி கொடுக்க முடியல. இப்படி இருக்க நிலவரம். நானே உங்களை நாடுன்றது தான். இதை பெருசு பண்ணிக்கூடாது. லோக்கலில் இருக்கிறாங்க, நம்மளை அடிப்பாங்க, நாளைக்கு ஒதிப்பான்னு பயந்து தான் நான் மீடியாவை நான் நாடலை. நாளைக்கு நான் கூப்பிட்றேன், நீங்களும் வருவீங்க, பொதுவாடையாக நீங்கள் செய்வீங்க. அவங்ககிட்ட நியாயம் இல்லை. இந்த இப்போ இவங்களெல்லாம் கூட்டி எங்கள் கட்சிக்காரன்றார், நான் இவங்களை கூட்டி நியாயம் கேட்குறேன். பாருப்பா, இந்த மாதிரி உங்கள் ஆள் சொல்கிறாரு, இது நியாயமாக, இது நீங்கள் கேளுங்கன்னு கேட்குறேன். டேய், எங்கள் கட்சிக்காரனை கூட்டி எனக்கு சண்டை விட்றேன். நீ கேட்குற நியாயம் நான் தப்பு பண்ண உங்கள் கட்சிக்காரன் நீ முதல்ல கூப்பிட்றது. உங்கள் பேப்பர் இப்போ ரிப்போர்ட்டர் இன்றைக்கி நீ கூட்டி அந்த ரிப்போர்ட்டரை நான் நேற்று கூப்பிட்ற தப்பு பண்ணுறான். வாப்பா, கோயிலில் அனுமதி இல்லாத வாங்குறான், ஒரு பெர்மிட் 2 பெர்மிட் போடுறான்னு சொல்லி எடுக்க வேண்டியது தானே. நேற்று வரைக்கும் எடுத்த ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட இருக்குது. உனக்கு நான் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி கொடுத்தது இருக்குது. இன்றைக்கி நான் கடன் கொடுக்காத, நான் ரேட் குறைச்சி போடாத, நான் எம்சிஆண்டு தரம் இல்லாதன்னு போய் ரிப்போர்ட்டுக்கு பேட்டி போட்டு நான் உன் கோரியை போடுறேன்னு சொல்லி சவால் விடுறேன். இதுக்கு தயவு கூர்ந்து பேப்பர் ரிப்போர்ட்டர்களும் பொதுமக்களும் இந்த நியாயத்தை கேட்டு நியாயப்படி அதிகாரிகளும் செயல்பட்டு எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் உங்கள் பணிவான வேண்டுகோள். இதையும் தாண்டி என்னால் போராட முடியல. கட்சி எந்த கட்சி? அவர் திமுக. ஏன்னா பேப்பர் நண்பர்களும் ரிப்போர்ட்டர்களும்